ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் மண்டி பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கனை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சிடணும். சிக்கன் வந்து நல்லா வேகணும். சிக்கனை வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 90% சிக்கன் வெந்துதான் நல்லாயிருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் சிக்கனில் மட்டும் எடுத்துருங்க. அந்த தண்ணி தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மண்டி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், புதினா, பச்சை மிளகாலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம தயிர் தான் சேர்க்கணும். நல்லா புளிக்காத தயிரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் சூப்பை இதில் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. 3/4 பதத்துக்கு ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இது தம் போட போகிறோம். இப்படியே இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு தம் போடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனை, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் மேலே இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிடணும். அதே மாதிரி எல்லா சிக்கன்லேயும் நம்ம பண்ணி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டைல் மண்டி பிரியாணின்றதால எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பு கறியை நான் கேஸ்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நெருப்பாகவே ஆயிருக்காது. இப்போ நம்ம தம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா அரிசிலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு. நம்ம பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சையெல்லாம் வந்து இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் வச்சிடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க கறியும் இதுக்கு நடுவில் வச்சுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வந்து நான் போட்டிருக்கேன். பட்டர் போட்ட உடனே நல்ல புகையாட்டம் வரும். அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அந்த சிக்கனு, அந்த பிரியாணிலாம் வந்து ஒரு தந்தூரி ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஸ்டைல் மண்டி பிரியாணி எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.